Hello viewers, welcome to Deep's Mathematics 23. ஸோ இந்த கிளாஸில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2வது லெசன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாலிட்டிக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கான லெசனுக்குள்ளே வந்து போயிடலாமா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா நமக்கான விதிகள் அண்ட் சமூகம் இப்படி தான் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதான் என்னதுங்க, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி உருவாக்குனாங்க, எந்த குழு உருவாக்குனாங்க, எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ டைம் எடுத்துச்சு, எந்த நாடுகளெல்லாம் வந்து அவங்க போய் வந்து பார்த்துட்டு வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பாடமுமே நமக்கு என்னதுங்க, ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். ஸோ ஃபஸ்ட் லெசன் மாதிரி இதில் வந்து டேட்டாஸ் நிறையா இருக்காது, ரொம்ப கம்மியான டேட்டா தான், டக்குன்னு வந்து இந்த லெசன் வந்து நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னதுங்க? இங்கே வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. சரிங்களா? ஸோ அது சொல்கிறது தான் எல்லாமே. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே கீழே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 389 உறுப்பினர்கள் வந்து அதில் சேர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து யாருன்னு சொல்லப்படுறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எப்போ உருவாக்கப்படுறாங்கன்னா 1946 வந்து இவங்க உருவாக்கப்படுறாங்க. ஸோ இதோட தலைவராக யார் இருக்காரு, ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் 3 லெசன்லையுமே நம்ம என்ன படிப்போம், இந்திய அரசியல் நிர்ணய சபை, இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, தேசிய கீதத்தை அப்ரூவ் பண்ணாங்க, தேசிய பாடலை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த தேசிய பாடலை வந்து அப்ரூவ் பண்ணதை வந்து வெளியே அறிவித்தவர் வந்து யாருன்னு பார்த்தோம், ராஜேந்திர பிரசாத்னு பார்த்தோம். அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்காக ஒரு குழுவை வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அதுவும் வந்து யார் தான் வந்து நிர்ணயிச்சாங்க, இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை தான் நிர்ணயிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோமா. அப்போது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைங்கிறவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 389 உறுப்பினர்களை வந்து கொண்ட குழு தான் இவங்க. அதோட தலைவர் வந்து யார், ராஜேந்திர பிரசாத். இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, இந்த குழுவே 1946 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா முழுவதிலும் இருந்து ஆட்கள் வந்து சேர்ந்து உருவானது தான் இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை. சரிங்களா? ஸோ இவங்க யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? சரிங்க. அடுத்து இதில் இன்னும் யார் யார் ரொம்ப ஃபேமஸான தலைவர்கள்லாம் யார் யார் இருந்தாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க. இன்னும் பல பேர் இருக்காங்க. 389 பேரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறது தெரியாதா? ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸான ஆட்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதில் பெண்கள் வந்து எவ்வளோ பேருங்க இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 உறுப்பினர்கள் வந்து இதில் பெண்கள் வந்து இடம்பெற்றிருந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் சரி. இந்த குரூப் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபைங்கிற இந்த 380 பேர் கொண்ட குரூப் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 7 பேர் கொண்ட குழுவை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் தான் எழுத போகிறீங்க, பல நாடுகளுக்கு சென்று போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த 7 பேர் கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த 7 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அவரும் அந்த குரூப்பில் ஒன்று தான். அந்த 7 பேரில் ஒருத்தர் தான் வந்து யார், தலைவரும் கூட. அவர் தான் யார், அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ அதை தான் அடுத்த பாயிண்டில் வந்து தலைவர்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குரூப்புக்கு ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BN ராவ் அப்படிங்கிறவர் தான் இதுக்கான ஆலோசகர். சரிங்களா? இந்த குழுவோட முதல் கூட்டம் வந்து எப்போ போடப்படுதுன்னா டிசம்பர் 9 1946 வந்து இது வந்து போடப்படுது. ஸோ அன்னைக்கே என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எழுத ஆரம்பித்ததும் ஒரே டேட்டு தான், அந்த குழுக்கான முதல் கூட்டமும் ஒரே டேட்டு தான். சரிங்களா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு வந்து அழைக்கப்படுறாரு. இது ஆல்ரெடி நம்ம படித்த விஷயம் தானே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் பாடத்துலேயே நம்ம படித்தோமா. சரி, இவங்க மொத்தமாக எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகளுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. சரிங்க. இந்த புக்கை எழுதின உடனே அப்ரூவ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2000 திருத்தங்கள் வந்து நடக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது வந்து அப்ரூவே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதுறதுக்கு எவ்வளோ நாளுங்க எடுத்துக்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து ஆயிருக்கு. இது 1949 நவம்பர் 26 தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ரூவ் பண்ணது இந்த டேட்டு, நடைமுறைக்கு வந்தது வேறு டேட்டு. சரிங்களா? ஸோ இந்த அப்ரூவ் பண்ணப்பட்ட டேட்டு தான் என்னது, நவம்பர் 26. லெசன் 1ல் இந்த டேட்டுக்கான ஒரு கருத்து வந்து நான் சொல்லுவேன்னு சொன்னேன்னா அதுதான் இது. அப்போது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அப்ரூவ் பண்ண டேட்டு தான் நவம்பர் 26. இதை போய் அப்படியே அங்கே எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா?
சரிங்க. அடுத்தது, இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது என்று நவம்பர் 26, 1949. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரி, அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவுங்க செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் செலவாயிருக்கு. அந்த காலகட்டத்தில் 64 லட்சம்னா எவ்வளோ பெரிய தொகைன்னு பார்த்துக்காங்க. சரிங்களா? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது. அதாவது முகப்புரைனா முன்னுரை இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து முகப்புரைன்னு வந்து சொல்லுவாங்க. அதோ அதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசு வந்து எப்படி செயல்படணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசு, மத்திய அரசுங்கிறது வந்து 2 ஆட்சிகளாக வந்து இருக்கணுங்கிறது நம்மளோட அரசியலமைப்பு வந்து தெரியப்படுத்துது. பாராளுமன்றங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து தெரியப்படுத்துது. சரிங்களா? ஸோ குழந்தைங்க என்ன மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் அடுத்து பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது உள்ளுக்குள்ளே என்னென்ன கட்டமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே குழந்தைங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகளை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமையில் என்னென்ன இருக்குன்னா, சம உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. சரிங்களா? இது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக இது எந்த விதியின் கீழ் வருது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் தெரிஞ்சுக்கோம். இப்போ அடிப்படை உரிமைனா உள்ள என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. அடுத்து, ஓட்டு போடணும் அப்படின்னா எத்தனை வயசுங்க பூர்த்தியாக இருக்கணும்? 18 வயது வந்து பூர்த்தியாக இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் 7 பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அம்பேத்கரோட சேர்த்து 7 பேர்னு படித்தோமா? ஸோ அப்போ அந்த மித்த 6 பேரோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் கோபாலசுவாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என் மாதாராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. ஸோ இவங்க எல்லாருமே என்னங்க அந்த வரைவுக்குழுவில் இடம்பெற்ற நபர்கள். சரிங்க. அந்த குழுவோட தலைவர் யார்? அம்பேத்கர். சரிங்களா? நம்மளோட அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிறப்பாக கருதப்படக்கூடியவர் யார்? தலைவரான அம்பேத்கர் தான். சரிங்களா? நம்மளோட அரசியல் சட்டம் உருவான போது மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருந்துச்சுன்னா 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணை இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய திருத்தங்கள்லாம் அடைஞ்சு 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகளாக வந்து இடம்பெறுது. நம்ம வந்து ஆல்ரெடி படித்தோம் இல்லைங்களா, மொழியை பற்றினது அட்டவணையில் 8ஆம் அட்டவணையில் இடம்பெற்றிருக்குன்னு படித்தோம் இல்லைங்களா, அந்த அட்டவணை தான் இப்போ எத்தனை இருக்கா? 12 அட்டவணை வந்து இருக்குது. சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், அதாவது ஒரிஜினல் காப்பி இருக்கும் இல்லைங்களா, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதப்பட்டது நாடாளுமன்ற நூலகத்தில், பார்லிமெண்ட்டோட லைப்ரரியில் ஹீலியம் கேஸால் அதை வந்து பாதுகாத்துட்ருக்காங்களாம். ஓகேவா? அவ்வளோதான், லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சின்ன கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம படித்தோம் இல்லைங்களா. சரிங்க. அடுத்தது 1 மார்க்ஸ் பார்த்தலாமா? அரசியலமைப்பு தினம் வந்து எப்போங்க கொண்டாடப்படுது? அரசியலமைப்பு தினம் வந்து நவம்பர் 26. ஏன்னா அந்த டேட்டில் தானே நமக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான். அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? 1949 நவம்பர் 26. சரிங்களா? அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு? இந்த இடத்த 101ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த 101ங்கிறப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16/9/2016 வரும். சரிங்களா? 2016வது வருடம் வரைக்கும் 101 முறை வந்து நமக்கு திருத்தப்பட்டிருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2021 வரைக்கும் 105 முறை வந்து நமக்கு திருத்தப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே கேட்கப்பட்டிருக்க 1 மார்க்கில் 101ன்னு தான் இருக்குது. அப்போது இது வந்து எந்த டேட்டை வந்து நமக்கு குறிக்கும்? 2016வது வருடம் வரையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி டே டு டே வந்து நம்ம அப்டேட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அப்படி தான் வந்து இருக்கணும். சில எடிஷனில் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 101ங்கிறது 2016வது வருஷத்தை குறிக்கும். இதே 105ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது எதுங்க? 2021ஆம் வருடத்தை குறிக்கும். ஸோ வந்து நமக்கு எக்ஸாமில் எப்படிங்க கேட்பாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டேட்டை வந்து கொடுத்து நமக்கு கரெக்டாக வந்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அப் டு டேட்டில் இப்போ எவ்வளோ வந்து கரெக்ஷன் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு இங்கே இடம்பெற்றிருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இப்போ 101, 105 எல்லாமே இடம்பெறும்னா கண்டிப்பாக அப்படிலாம் வந்து நமக்கு இருக்காது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்னது? அப்படி பார்த்தா இப்போ நமக்கு இந்த எடிஷனில் வந்து நம்ம 2021 வந்து படிச்சுட்ருக்கோம். அப்படி பார்த்தா 105ங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது முந்தின எடிஷனோட கொஷின் தான் இங்கே நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ 101 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து, இது அடிப்படை உரிமை அன்று. இதில் எதுங்க அடிப்படை உரிமை கிடையாது? ஓட்டுரிமைங்கிறது அடிப்படை உரிமையா? அதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் இ தான் நமக்கு பொருந்தாதது.
அடுத்தது இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக யாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராஜேந்திர பிரசாத். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை யார்? அம்பேத்கர். அடுத்து நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் எதுங்க உதவுது? இந்திய அரசியலமைப்பு வந்து உதவுது. அடுத்து நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுங்க? ஒத்துக்கிட்ட நாள் தான் நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. சரிங்களா? ஸோ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? ஜனவரி 26, 1950 நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது சுதந்திர தினம் வந்து எப்போ? ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. அடுத்து இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அனைவருக்குமான கல்வி உரிமை ஏப்ரல் 1. சரிங்களா? சரி, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, 1 மார்க்ஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸோட என்ன பண்ணிட்டோம்? 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட மொத்தமாக 4 லெசன் நம்ம பாலிட்டிக்காக படிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.